ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபாஸ் கார்னர். நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு முக்கியமான அண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் ஒரு ஹார்மோன் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கார்டிசோல்ங்க. இப்ப இருக்கிற இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு. சோ இந்த ஸ்ட்ரெஸ்ல ரொம்ப முக்கியமான ரோலை பிளே பண்ற ஹார்மோன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கார்டிசோல் தாங்க. சோ இந்த கார்டிசோல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹார்மோன் அட்ரினல் கிளாண்ட் தான் ரிலீஸ் பண்ணுது. நம்ம பாடி ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ரெஸ்பாண்ட் பண்றதே பாத்தீங்கன்னா இந்த ஹார்மோனாலதான். இந்த ஹார்மோன் நாட் ஓன்லி இந்த ஸ்ட்ரெஸ்ல மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய எசென்சியல் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கு. லைக் மெட்டபாலிசம், பிளட் சுகர் லெவல், ஈவன் பாத்தீங்கன்னா இந்த ஸ்லீப் அண்ட் வேக் சைக்கிள்ல கூட இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல பிளே பண்ணிட்டு இருக்கு. சோ இந்த கார்டிசோல் முக்கியமா என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு சடனா ஒரு ஸ்ட்ரெஸ் இல்ல ஏதாவது டேஞ்சருக்கு இமீடியட்டா ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு தென் ரெடியூசிங் இன்ஃப்ளமேஷன். சோ இது மாதிரியான நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. பட் இந்த கார்டிசோல் லாங் டேர்மா எலிவேட்டடாவே இருந்துச்சு அப்படின்னா நம்ம பாடியில நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் கிரியேட் பண்ணும். அதுல பாத்தீங்கன்னா மெயினா வெயிட் கெயின் ஆகுது. சோ நம்ம எவ்வளவுதான் கம்மியா சாப்பிட்டாலும் எவ்வளவுதான் டயட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா ரொம்ப லாங் டேர்மா ஸ்ட்ரெஸ்லயே இருக்கிறவங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணவே முடியாது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கார்டிசோல் அவங்களுக்கு ரொம்ப லாங் டைமா எலிவேட்டடா இருக்கிறது. தென் ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறது. தென் ஒரு டிஸ்டர்ப்டு ஸ்லீப் பேட்டர்ன் இருக்கும். அதிகமா இருந்தாதான் பிரச்சனை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு சைட்ல கம்மியா இருந்தாலும் அது பிரச்சனை தான். இப்போ லாங் டைமா கார்டிசோல் லெவல் ரொம்ப கம்மியாவே இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு எப்போதுமே ரொம்ப ஃபெட்டிக், ரொம்ப மயக்கமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றது, ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. சோ எப்போதுமே இந்த கார்டிசோலோட லெவல் பேலன்ஸ்டா இருக்கும் போதுதான் நம்மளும் ஒரு ஹெல்தியான லைஃபை லீட் பண்ண முடியும். சோ இன்னைக்கு இந்த வீடியோல கார்டிசோல் எப்படி நம்ம பாடி ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணுது, தென் இந்த கார்டிசோல் லெவலை எப்படி பேலன்ஸ்டா கொண்டுட்டு போறது அப்படின்ற பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள் போகலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மெட்டபாலிசத்துல இந்த கார்டிசோல் என்ன மாதிரியான ரோல் பிளே பண்ணுது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எனர்ஜி ரெகுலேஷன். இப்ப நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கோம் அப்படின்னா இந்த கார்டிசோல் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பாடியில ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க குளுக்கோஸை நம்ம பிளட்ல குளுக்கோஸோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம பாடியில எனர்ஜி லெவலை மெயின்டைன் பண்ணதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபேட் ஸ்டோரேஜ். இந்த ஃபேட் ஸ்டோரேஜ்லயும் பாத்தீங்கன்னா இந்த கார்டிசோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளே ரோல் பண்ணிட்டு இருக்குங்க. எக்ஸ்பெஷலி பாத்தீங்கன்னா இந்த அப்டாமினல் ஏரியால ஸ்டோர் ஆகிற ஃபேட்டுக்கு இந்த கார்டிசோல் தான் பாத்தீங்கன்னா மெயின் ரீசன். இந்த ஹை கார்டிசோல் லெவல் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விசரல் ஃபேட்டை இன்க்ரீஸ் பண்ணும். இந்த விசரல் ஃபேட்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸ் இருக்குல்ல அதை ரேப் பண்ணி இருக்கிற சுத்தி இருக்கிற ஃபேட்டை தான் விசரல் ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டைப் ஆஃப் ஃபேட் பாத்தீங்கன்னா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப டேஞ்சரான ஒண்ணு. நம்ம பாடியில மெட்டபாலிக் டிஸ்டர்பன்ஸ், தென் இந்த கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம்லாம் வர்றது பாத்தீங்கன்னா இந்த விசரல் ஃபேட்டால தான். கார்டிசோல் ஆல்சோ ஹேஸ் a catabolic effect. அதாவது பாத்தீங்கன்னா இந்த மசில் டிஷ்யூலாம் பிரேக் டவுன் ஆகுதுல, அதுல பாத்தீங்கன்னா இந்த கார்டிசோலுக்கு அதிக பங்கு இருக்கு. பட் இது பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஒண்ணுதான், நம்ம பாடிக்கு தேவையான ஒண்ணுதான். ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப எப்பயாவது ரொம்ப நம்மளுக்கு நீடா இருக்கு, எனர்ஜி ரொம்ப தேவைப்படுது அப்படின்னா அந்த டைம்ல இந்த டிஷ்யூ பிரேக் டவுன் நடக்கிறதுனால நம்மளுக்கு தேவையானப்ப எனர்ஜி கிடைக்கும். இது ஷார்ட் பீரியடா இருந்தா ஓகே. பட் ரொம்ப லாங் டைமா கார்டிசோல் லெவல் ஹையாவே இருக்கு அப்படின்னா இதனால மசில் லாஸ் நடக்கும். இதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மெட்டபாலிசம் லெவல் ரொம்ப ரெடியூஸ் ஆயிடும். இப்போ ஸ்ட்ரெஸ் எப்படி இந்த கார்டிசோல் லெவலை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா அக்யூட் ஸ்ட்ரெஸ், கிரானிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கலாம். இந்த அக்யூட் ஸ்ட்ரெஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் பீரியடுக்கு இந்த கார்டிசோல் லெவல் ஹையா இருக்கிறது. ஒரு ஷார்ட் பீரியடுக்கு இந்த கார்டிசோல் ஸ்பைக் பெனிஃபிஷியல் தான், நம்மளுக்கு ஒரு தேவையானதான் ஒண்ணு. இதே கிரானிக் ஸ்ட்ரெஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப லாங் பீரியடுக்கு இந்த கார்டிசோலோட லெவல் எலிவேட்டடாவே இருக்கும். சோ இதனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெகட்டிவ்லி இம்பாக்ட் மெட்டபாலிசம், then contribute weight gain, especially பாத்தீங்கன்னா இந்த visceral fat அதிகமா ஆகிறதுக்கு பாத்தீங்கன்னா இது மெயின் ரீசனா இருக்கு. ஓகே, ஆரம்பத்துல இருந்து இந்த கார்டிசோல் வெயிட் கெயினை இன்டியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சோ இந்த கார்டிசோலுக்கும் இந்த வெயிட் லாஸ்க்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எப்பெல்லாம் நம்ம பாடியில கார்டிசோலோட லெவல் அதிகமாகுதோ அப்ப நம்மளோட அப்பிடைட்டை இது ஸ்டிமுலேட் பண்ணுது. அதாவது பசியை தூண்டுது. பசியை தூண்டுறதுனால என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவர் ஈட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எஸ்பெஷலி ஹை ஃபேட் அண்ட் சுகரி ஃபுட்ஸ் நம்ம
சாப்பிடறதுக்கு வந்து ரொம்ப கிரேவிங்ஸா இருக்கும். சோ இந்த மாதிரி இப்ப நம்ம வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா இந்த ஹை கார்டிசோல் லெவல் இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டர்ப்டு ஸ்லீப். கார்டிசோல் லெவல் வந்து அதிகமாகும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகுறதுனால அகைன் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் கெயின் தான் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ட். நம்ம போன வீடியோல வந்து இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பத்தி பார்த்திருந்தோம். இந்த கார்டிசோல் அண்ட் இன்சுலின் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஒன்னா சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா கார்டிசோலோட லெவல் வந்து எலிவேட்டடா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அதனால என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யுவர் செல்ஸ் பிகம் லெஸ் சென்சிட்டிவ் டு இன்சுலின். இதனால நம்ம பிளட்ல வந்து ஹை பிளட் சுகர் லெவல் வந்து அதிகமாயிடும். சோ ஃபேட் ஸ்டோரேஜ் வந்து அதிகமாகி நீங்க வெயிட் லாஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா அகைன் வந்து ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிடும். சோ இது மாதிரி இந்த வெயிட் லாஸ் வெயிட் கெயின் இது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்டிசோலோட பங்கு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. சோ இந்த கார்டிசோல் லெவலை மேனேஜ் பண்றதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா ரெகுலர் எக்ஸசைஸ், எஸ்பெஷலி வந்து இந்த யோகா, வாக்கிங் இந்த மாதிரியான மாடரேட் எக்ஸசைஸ் நீங்க பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கார்டிசோல் லெவல் வந்து நீங்க கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் ரிலாக்ஸேஷன் டெக்னிக். இந்த மெடிடேஷன், டீப் பிரீத்திங் எக்ஸசைஸ் அண்ட் மைண்ட்ஃபுல்னஸ் பிராக்டிஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கார்டிசோல் லெவலை வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கும் கார்டிசோல் ப்ரொடக்ஷனை வந்து கம்மி பண்றதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தென் வந்து பாத்தீங்கன்னா அடிக்குவேட் ஸ்லீப். நீங்க வந்து ஒரு நாளைக்கு 7 to 8 hours கண்டினியூஸா ஒரு குவாலிட்டியான ஸ்லீப்பை வந்து நீங்க தூங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கார்டிசோல் லெவல் வந்து ரொம்ப கண்ட்ரோல்ல இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட். இதே நாங்க டைம் மேனேஜ்மெண்ட் இதுக்கு எதுக்கு அப்படின்னு கேட்காதீங்க. ஏன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப பேர் ரொம்ப டென்ஷனா இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம குறிப்பிட்ட டைம்ல நம்மளோட வேலையை செய்ய முடியலன்னா தான் வந்து அதிகமா டென்ஷன் ஆகும். உங்களோட ஒர்க் எல்லாமே வந்து நீங்க டைம்க்கு ஷெட்யூல் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து உங்க வேலையில வந்து பண்ண ஆரம்பிக்கணும். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா பேலன்ஸ்டு டயட் எடுக்கணும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃபுட்ல ஹோல் ஃபுட்ஸ் வந்து நீங்க அதிகமா எடுக்க வந்து ட்ரை பண்ணணும். தென் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்தி ஃபேட்ஸ், ப்ரோட்டீன், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃபைபர்ஸ் இது எல்லாமே பேலன்ஸ்டா வந்து எடுக்க வந்து நீங்க ட்ரை பண்ணணும். தென் வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸசிவா வந்து கஃபைன் யூஸ் பண்றது, சுகர் கண்டென்ட் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது, ப்ராசஸ்டு ஃபுட் எடுத்துக்கிறது இது எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பா தவிர்க்கணும். உங்களோட ரிலாக்ஸேஷன் அண்ட் செல்ஃப் கேருக்கு வந்து நீங்க ஒரு தனியான ஒரு டைம் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்க ரெகுலரா பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து கம்மியாகி உங்க பாடியில வந்து கார்டிசோலோட லெவல் வந்து நார்மலா இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நீங்க யாராவது இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, நான் என்ன பண்ணாலும் எப்படி ஃபுட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணாலும் எனக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா உங்களோட கார்டிசோல் லெவல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நீங்க செக் பண்ணுங்க. உங்களோட வெயிட் கெயின்க்கு வந்து இந்த கார்டிசோல் லெவல் கூட காரணமா இருக்கலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.